செல்போன் இல்லாத ஒரு மனிதன் என்னங்க பேசுறவனுங்க செல்லு. ஹலோ ஹலோ. அந்த செல்போன் இல்லாத மனிதன் வாய்ப்பு இல்லை ராஜா. என்ன இனிமேல் செல்போன் இல்லாத மனிதர்களை நான் பார்க்கவே முடியாது. இப்படி அவ்வளவு உறுதியா சொல்றியா? இனிமேல் கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி பிறக்கிற புள்ள வயிற்றுக்குள்ளேருந்து வரும்போது செல்லோட தான் வரும். அப்படியா? ஏன் வராது? ஏன் எப்படி வரும்? ஆத்தால அப்போன்னு செய்யும் போதே சொல்லித்தான் செய்வாங்க. என்னன்னு? நோக்கியா நோக்கியா நோக்கியான்னு செஞ்சாங்கன்னா நோக்கியா போனோட வரும். சரி. ஓப்போ ஓப்போ ஓப்போன்னு செஞ்சாங்கன்னா ஓப்போ போனோட வரும். விவோ விவோன்னு செஞ்சால் விவோ போனோட வரும். வசதியான ஆளுனா ஆப்பிள் ஆப்பிள்னு செய்வாங்க, ஐபோனோட வரும். வசதி வாய்ப்பு இல்லாதவன் பட்டன் பட்டன் அடிப்பாங்க, பட்டன் செல்லோட வரும். அப்போ இப்போ இங்கே வந்திருக்க நாடகம் பார்க்குற எல்லார் கையிலையும் செல்லு இருக்குங்கிறீங்க. கன்ஃபார்ம்டா. தவறு. செல்போன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை ராஜா, இப்போ இவ்வளோ பேர் நாடகம் பார்க்குறாங்கல்ல. ஆமாம். செல்போன் இல்லாதவங்கள பூரா கையை தூக்க சொல்கிறேன். எத்தனை பேர் கை தூக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? லைட்டை மறைச்சிட்டு பார்க்குறேன். சொல்லு. தயவு செய்து அன்பான ரசிக பெருமக்களே, செல்போன் இல்லாத ரசிக பெருமக்கள் கையை தூக்க பார்ப்போம். அது ரெண்டே ரெண்டு உருப்படி. அது செல்ல தொலைச்ச கம்பெனி போல இருக்கு. ஒயின் ஷாப்லேயே போட்டு வந்துருச்சு போல. இது கணக்கில் வராது. மெஜாரிட்டி நம்ம பக்கம். அப்படியா? அப்போ எல்லார் கையிலையும் செல் இருக்கு. அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலாக ஒரு பாடல். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன், ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? டென்ஷன் ஆகிறேன். செல்போன் வாழ்க்கையை சீரழிக்குதுன்னு வாய் கூசாம சொல்கிறேன். என்ன 10 நிமிஷம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலே பதறுவேன். நம்மாது ஐயோ மண்டையை போட போதே மணியண்டெல்லாம் மருந்தை குடிச்சிருவேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயோ ஆஃப் ஆக போதே. சார்ஜர் இருக்கா? ஆமாம், ஓட்ட கண்ட இடமெல்லாம் சார்ஜரை மாட்டுறேன். இதில் முந்தானெல்லாம் நல்லா படுத்துங்கிறேன். என் மூக்குள்ள இன்னொருத்தன் சார்ஜரை மாட்டிட்டேன். மூக்குல மாட்டுறாங்க. இது 2 பாயிண்ட் பிளக் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா? வெறி கொண்டு அலையிறாங்க. நல்ல வேலை நான் வாயை திறக்கல. திறந்திருந்தா 3 பாயிண்ட் இப்படி வச்சு அமைக்கிறேன்னா மூச்சு திணறி போக வேண்டியது. ஆகவா? கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தாங்க. நம்ம ஆளுங்க அதிக பேர் தவறான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றீங்க? குற்றங்கள் அதிகமா நடைபெறதுக்கு காரணமே செல்போன் தான். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமும் செல்போன் தான். ஆமா, எதை தொலைத்தோமோ அங்குதானே எடுக்க முடியும். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி என்னுடைய பாடல். எங்க சொல்லுங்க கேட்போம். அல்லாஹு அக்பர். என்னால் மண்டி ஓட்டு தொழுவெல்லாம் முடியாது. பேண்ட் அழுக்கா போகும். பெட்டிக்காரர் பீஸை மாற்றி அடிச்சாரு. அந்த பீஸை மாற்றி போடுறான். எங்கு நிறைந்திருக்கும் செல்லு 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 பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு செல்லு. ஹலோ சுதிப்பட்டி. நோ, அருமணியப்பட்டி. அது இங்க இருக்கு. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, சம்சாரினா யார்? சம்சாரினா யாரு? யாரு? வெயிலில் நின்று வேர்வை சிந்து உழைச்சி அந்த உழைப்பினால வரக்கூடிய வருமானத்தில் வீட்டுக்கு வீடு வரி போட்டு வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் அப்படி ஒரு நாடகத்தை வச்சு நம்ம 10 பேரை கூப்பிட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காலையில் கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புகிறாங்களே உழைக்கு வர்க்கம் முதலாளிமார்கள். இவங்க எல்லாருமே சம்சாரி தான். நானும் சம்சாரி. நீங்கள் எப்படி சம்சாரி? நானும் வேர்வை சிந்த உழைக்கிறேன் பாரு. நெத்தி சொட்டுது பாரு வேறு. அடாடாடா எங்க குருசாமி, அது என்ன உங்களுக்கு மட்டும் 12 மாசம் வேர்க்குது? ஏன் சாமி கேட்குறியே? எனக்கு ஏசி ரூம்ல படுத்தாலும் வேர்க்குது. யாரோட படுத்துருக்கையில? ஆரோகரா. இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. சம்சாரிக்கு செல்லுன்னு ஒத்துக்கிட்டேன். சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவன் காவியை கட்டி கோயில் வாசல் உட்காந்தானா திருவோட கையில் இருந்துட்டு தினம் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு போறேன். செல்லு வாங்கிட்டு என்ன சிஎம்டியா பேச போறேன். சாமியாருக்கெல்லாம் எதுக்கு செல்லு? அதான் கேட்குறேன். அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எதுல பேசுவாரு? நீ அந்த சாமியார் சொல்றியா? அவன் நோ சூடு நோ சொரணை. தனி நாடு வாங்கிட்டான். நம்ம பாத்ரூம் கூட கட்ட முடியல. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? ஆத்தா கேளுங்க. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? துரைசாமி. என்னங்க குருசாமி, அது என்ன தேவையில்லாத படம்னா என்ன? மலையாள படமா, இங்கிலீஷ் படமா, கன்னட படமா, என்ன படம்? ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? துரைசாமி. என்ன குருசாமி? ஒரு சந்தேகம். என்ன? ஆபாசம்னா என்ன? ஒரு ஆணோ பெண்ணோ நிர்வாணமா அம்மனமா இருந்தா அதுக்கு பேர் தான் ஆபாசம். அம்மனக்கட்டையா இருந்தா ஆபாசமா? இது என்னோட அக்ரூமா இருக்கு. நீ பிறக்கும் போது எப்படி ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு பிறந்தியா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அப்புறம் என்ன? அம்மனமா தான் பிறந்தேன். அப்புறம் என்ன? அப்பம் மட்டும் தூக்கி வச்சு சீனி கட்டி சக்கரை கட்டி கொஞ்சம் நாங்க அப்புறம் கொஞ்சம் பெருசாச்சுனாக்கா அது ஆபாசமா? ஆபாசம் என்பது நாம் உடுத்துகின்ற உடையில் அல்ல,
நான் பார்க்கின்ற பார்வையில் தான் அம்மாட்ட இருக்கிறது தான் பொண்டாட்டிகிட்ட இருக்குது, பொண்டாட்டிகிட்ட இருக்கிறது தான் மகட்டையும் இருக்குது. அங்கே பார்க்குற பார்வை வேறு, இங்கே பார்க்குற பார்வை வேறு. கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது பாசம், காம கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது ஆபாசம். சபாஸ், அருமையான கருத்து. அதனால தான் எல்லாருமே கை தட்டினாங்க. ஆமாம். அதே சமயம் கையை தட்டி கூப்பிடுறது பொம்புதான், கையெடுத்து கும்பிடுறது அதுவும் பொண்ணுதான். எதை மறைக்கணுமோ அதை மறைக்கணும், எதை திறக்கணுமோ யார்கிட்ட திறக்கணுமோ அதான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இங்கே பிடிச்சான் அங்கே பிடிச்சான் கையை பிடிச்சி இழுத்தான், அப்புறம் சங்கடம் வந்து சேர்த்துடும். இது நியாயம், சரிதானா? ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு, இதுவா நாகரீகம் சொல்லு, எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு, தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு, இதுவா நாகரீகம் சொல்லு சொல்லு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். ஆமா, தண்ணி ஓட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். புளிய மரம் போஸ்ட் மரம் போய் முட்டுறான். அப்படி புளிய மரம் போஸ்ட் மரம் போய் முட்டுறான். செல்லால வீதியில செத்து கிடக்குறான். அவன் செல்லால வீதியில செத்து கிடக்குறான். செத்தவன் செல்லுல தான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு? உங்கால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு, வண்டியில வரையில அண்ணன் இங்க உங்கால் அட்டன் பண்ணாரு. இப்ப அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். பைபாஸ்ல காலை புலந்து கிடக்கான். ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தா அந்த உடஞ்ச உன செல்ல வாங்கி போடலாம், வாங்கலாம். ஒரு 50,000 பணம் கொடுத்தா அந்த நெளிஞ்சு போன பைக்க வாங்கி போடலாம், வாங்கலாம். 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா? எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. ஆமா, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. காலேஜ் போன ஒண்ணு ஆளக்கானுங்க, மெடிக்கல் காலேஜ் போன ஒண்ணு ஆளக்கானுங்க. பெத்தவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க, பிள்ளைய பெத்தவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன், ஏன் டென்ஷன் ஆயிருக்க? ஓகே, தேங்க் யூ. காதலை கொச்சப்படுத்தினா நான் செத்துருவேன். என்னங்கிறேன்? காதல் என்பது ஒரு புனிதமானது. ஆமா, அது ஒரு உயிர் தொழி. மனிதன் இயக்கமே காதல்ல தாயா. ஆமா, அதை போய் கள்ள காதல் நொல்ல காதல் கொச்சப்படுத்துறேன். ஏங்க காதலை பத்தி என்கிட்ட சொல்றீங்களா? உனக்கெல்லாம் என்ன தெரியும் காதலை பத்தி? இது காதல் எவ்வளவு புனிதமானது தெரியுமா? அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? ஆதாம் ஏவாள்ல இருந்து அப்பவுல இருந்து இந்த காதல் இருக்கு. அது இருக்கு, உனக்கு தெரியுமா காதலை பத்தி? என்னது காதலை பத்தி எனக்கு தெரியுமா? நான் காதலிச்சிருக்கியா? நான் பண்ணாத காதலா நீங்க பண்ணிருக்கீங்க. எவ்வளவு புனிதமான ஒரு காதல் பண்ணியா? ஆமா, எப்ப? 35 40 காதல் பண்ணிருக்கேன். காதல் புனிதமானது. 35 40 பண்ணா அது காதலடா, பிராத்தல். ஹலோ, காதல் புனிதமானதுங்கிறேன். அந்த வெங்காயம் தெரியும். காதலிச்சிய கல்யாணம் பண்ணியா? 5 பொண்டாட்டி. காதல் புனிதமானது. புள்ள விட்டி முத புருஷனுக்கு 2 பயல ஒரு பொண்ணும், ரெண்டாவது புருஷனுக்கு காதல் புனிதமானது. வாயை உடைக்க போறேன் பாத்துக்க. சரி, இந்த பொண்டாட்டிலாம் இப்போ உங்க கூட இருக்கா? இல்ல, 4 பொண்டாட்டி அவன் புருஷன் கூட இருக்கு, ஒரு பொண்டாட்டி என் கூட இருக்கு. காதல் புனிதமானது. உனக்கு குருந்தம் வந்து வைக்க போறேன் பாரு. இப்பதான் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு உலகம். அது உண்மைதான். ஏங்க காதல்ல 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு? பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லைன்னு சண்டை போடுவாங்க. கண்டிப்பா. இது நல்ல காதல். கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு? அந்த பிள்ளையோட புருஷனை நம்ம பொண்டாட்டியும் விளக்கமாத்த எடுத்து வெதுப்போம். வெளுப்பாளுங்க. கண்டிப்பா. கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் என்னது? வீட்டுக்காரர் வேலைக்கு போகையில வாசப்படியில நின்னு போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல். சவாஸ். அவர் போயிட்டாரு, நீங்க வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னா அது கள்ள காதல். மகாபிரபு, மகாபிரபு, ஒரு வாரத்தில் உலகத்தை அடக்கிட்டியடா. கேட்டீங்களாத்தா? போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல், போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ளக்காதல். எம்பிட்டு வீட்டில் நுழைய காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. பொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டா. பொண்டாட்டி கட்டுற பொண்டாட்டி போன் பண்ணா. ஹலோ, என்னடி? ஏங்க என்னடி? நான் ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன், வைடி. சேலையை ஒத்துக்கிட்டு இருக்கியா? அது செவிட்டி சிரிக்கி வேலையா இருக்கடி. ஹலோ, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும் சொன்னே, பணம் கொண்டு வரலையா? ஆம்பளை வெளியில வந்தா 1000 வேலை இருக்கும், உன்னை ஓயாம போன் பண்ணாதுன்னு வீட்டுல சொல்லிட்டு தானே வந்தேன். காம்புல காயமா இருந்துச்சுன்னா கட்டுப்பட வேண்டியதானே. செவிட்டு சிரிக்கி என்னை கொள்ளாதடி. ஹலோ, வந்தேன்னா கொண்டே உடைய மரியாதை வை. சேட்டு முண்டா வெயி.
இப்படி பொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டான். சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான். சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா. ஹலோ மாமா. செல்லா. என்ன மாமா ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல? எப்ப பாரு அப்பா அம்மா உங்க அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கானா? எத்தனை நேரம் நாய் மாதிரி அந்த வீதியில வர்றது? நீங்க ஒரு போன் பண்ணா தான் அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிடும்ல. போன் பண்ணா தான் உன் நம்பர் எப்ப பார்த்தாலும் பிஸினே வருது செல்லாம். மாமா என்ன செல்லாம்? இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா. ஐயா அதுவுமா? நீங்க நல்லா ஒரு 25,000 ரூபாய்க்கு எண்ணூட்டு மாதிரி அகலமா பட்டிய கல்லாட்டணும் வாங்கிட்டு வரீங்களா? மாமா சம்பாதிக்கிறது பூரா உனக்கு தானடி செல்லாம். வரையில அல்வா வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கணும்? அல்வா. அதைத்தான் எனக்கு தினமும் நீ கொடுக்குறிய. இப்படி சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான். சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா. அபிமாங்கிற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா. வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான். ஏன்? அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு நெத்தி நிறைய ஊதிய பூசி ஒரு கட்டிங்க போட்டு லூசு நல்லா வந்துடும் எனக்கு வாயில. சாமி சரணம். என்ன ஐயப்ப சரணம்? கட்டிங்க போட்டா வேலைக்கு போவாங்க. நீராகாரத்தை அறிந்து விட்டுத்தான் வேலைக்கு செல்ல. அதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அதை சொல்லி இப்ப போறோம் குக்கர் சோறு நீராகிறதுக்குலாம் வேலை இல்லை. எந்திரிச்சோன்னா ஏன் கட்டிங் போடுறோம்? ஏன்? அப்பதான் இந்த கையால் ஆட்டம் நிற்கும். நிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஆட்டம் மொத்தமா நின்று அப்புறம் நாக்காலையில் உட்கார வச்சு கையை காலை கட்டி மூக்குல பஞ்சு வச்சிருவாங்க. அவன் கையை காலை கட்டுறேன் நாக்காலில ஊதிட்டான் ஜங்க. சம்பாதிக்கிற காசு ஒரு ஆம்பளை எங்க கொடுக்கணும்? கொண்டாடிட்டு தான். நம்மளால அங்கே கொடுக்க மாட்டேன். வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆப்பர்ல காசு ஏற்றி விட்டுறா. இங்க வீடு சூப்பரா இருக்கும். கேள்றா மணியண்டா. எங்கும் நீர் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. நம்ம அப்ப பாட்ட காலத்துல செல்லு ஏதுங்க. நம்ம அப்ப பாட்ட காலத்துல செல்லு ஏதுங்க. சின்ன சிறுசு கையிலெல்லாம் செல்ல பாருங்க. இப்ப சின்ன சிறுசு கையிலெல்லாம் செல்லு பாருங்க. அவசரத்துக்கு செல்லு நம்ம தேவலானுங்க. விநாயகம் கொஞ்சம் பொறுங்க. என்னன்னு கேட்பான். உன் அக்கிரமத்துக்கு ஒரு அளவு இல்லையா? நான் என்னங்க இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்டை இது நொட்டை நீ தான் சொன்னேன். இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றிய. அது வேணுமா இல்ல வேணாமா? இந்த நம்ம பழைய நாயக்கம்பட்டியில இருந்து பழைய பாளையத்துல இருந்து பக்கத்துல இருக்க தோரங்குறிச்சிக்கு அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு. போட்டு இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க. எங்க இங்க இருக்கிய? ஏடி டவுனுக்கு வந்திருக்கேன்னா என்ன காலையில வந்துட்டு சாப்பிடாம கூட சாப்பிட்றேன் புடுங்குறேன். போன வை முதல்ல வேலை இருக்கு. சரி கோவப்படாம வரையில பிள்ளைகளுக்கு தெரியும் திங்கிறதுக்கு வாங்கிட்டு தொலைக்கிறேன் மேய்ங்க. வை ஏங்க இந்த வயலுக்கு உரமுட இருந்தாலும் தெரியும். வை வீட்டில் இருக்கல எதுவும் சொல்றதில்ல வந்தாலும் போன போடுது. என்ன இப்படி வல்லுன்னு இப்படி அங்கே எவ்வளோ கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏய் வந்தனா களி குறவில் இருமிச்சு முடியாமா? சரி கோவப்படாம ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா உங்களை பாக்குறக்காண்டியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டீல ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க. உங்களை பார்த்துட்டு தான் ஊருக்கு போகணுமா? யார் வந்திருக்கா? உங்க அத்தை உங்க மாமா. ஏன் கோத்தாலும் உங்க ஒப்பனை வந்திருக்கான்னு சொல்ல மாட்டியோ? மறந்துட்டு வந்துருவியா? கறி எடுக்கிறதுக்கு என்ன டெக்னிக் பண்றவர்? ஏங்க என்ன நம்ம பையன் கடைசி பையன் இருக்கான்ல அவனுக்கு என்ன இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். ஷோ அவனுக்கு என்னடி? காய்ச்ச நெருப்பா கொதிக்குது. காய்ச்ச அடிக்காம மைத்த புடுங்குமா? எந்த நேரம் கம்மாய்க்குள்ளே ஆடுறான். அவனை கண்டிக்க துப்புமே இல்லை. இருக்கா எப்ப பார்த்தாலும் என்னையவே திட்டிக்கிட்டு. அப்ப யாரடி சொல்ல? நான் எவ்வளவு கண்டிச்சு பார்த்துட்டேன். அவ அப்ப மாதிரி இவனும் அடங்க மாட்டேங்கிறான். அதை சொல்லு. ஏய் நான் தாண்டி அப்ப மக்கள் போட்டேன் நொழி மலை. சரி கோவப்படாம வரையில அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு வாங்க. சரி வாங்கிறேன். ஏய் என்னங்க அடியே என்னங்க சொல்லுமா? என்ன அறியாம பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க கிச்சன்ல இருக்கியா பாத்ரூம்ல இருக்கியா? கிச்சன்ல தான். தண்ணி சத்தம் கேட்குது. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு சமைக்கிறேங்க. அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்ச மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று 150 ரூபாய்க்கு புதுசாக வந்திருக்கான். நின்று பேசுங்கிறாங்க. குதிரை போட்டாவெல்லாம் போட்டிருக்கு. வாங்கி தரவா? வேலை இருக்கா? இந்த இருங்க. காசை கரியாக்காதியா? ஏண்டி? மாத்திரை எவ்வளவு? 150 ரூபாயா? வேணாம் வாங்காதியா வந்திருக்க. ஏண்டி? உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாவே உருப்படியா இல்லை. ஹலோ மாமனார் பாப்பியா வந்திருக்காங்கன்னா மாத்திரை வாங்குறீங்களா? நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. அது எதுக்கு செல் எடுத்துட்டு களவாணி பையலாட்ட கருவ காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அங்கே உட்காந்து என்ன பேசுறாங்க பயலுக? வைக்கவா? ஏய் நான் அப்புறம் வச்சிருவேன். ஏதோ அடமான வைக்கிற பத்தி பேசுவாங்க இவ்வளோ. ஆமா ஊருக்குள்ள கடையில சீமக்கரை வைக்கல வச்சிருக்காங்க. வேற எதுலயோ வைக்க ஐடியா. அதுல அளவோடு பேசினாலும் நன்மைதானுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு செல்லு. அருமை நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. கைதட்டி பாராட்டிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. செல்போனில் ஏற்படும் தீமைகளை எடுத்து சொன்ன துறையாட்சிக்கு பாராட்டுகள். ஆனால் வாயில் சொல்லாமே தவிர செல்போன் இல்லாமல் நம்மளாலே இருக்க முடியாது. என்ன இன்றைக்கி அது நம்மளோட ஒன்றா ஒத்து போயிடுச்சு. ஆனால் என்ன அது தேவைக்கு அளவாக பயன்படுத்தணுமே தவிர தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள்.